ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா லாங் வீடியோ, அது சேலஞ்ச் வீடியோ. உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10:46 ஆகுது, நைட் 10:46. இப்பதான் நாங்க வீடியோ ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி லாங் வீடியோ ஷூட் பண்ணி பழக்கம் இல்லை. ஆக்சுவலி எப்படி வரும்னு தெரியல. நீங்க பிடிச்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பாண்டிச்சேரி சரௌண்டிங்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். மறக்காம டிஎம்ஆர் ஷேர் பண்ணி கேக் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா. இந்த சேலஞ்ச் என்னன்னா டெலிபதி சேலஞ்ச். அதாவது நான் என்னைய பத்தி கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு இவ ஆன்சர் பண்ணுவா. நான் என்ன பத்தி கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு இவ ஆன்சர் பண்ணுவா. இந்த கேம் எப்படி இருக்கும்னு தெரியல. நாங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தீங்கன்னா மறக்காம எக்ஸைட்டிங்கான இருக்க எமோஜி கமெண்ட் பண்ணிடுங்க. மை ரீசன்ட் ஃபேவரட் ஃபுட். இப்போ ரீசெண்டா எந்த ஃபுட் எனக்கு ஃபேவரட்டா இருக்கு ரீசன்ட் டைம்ல? பானிபூரி, மசாலா பூரி. அதுவும் வச்சுக்கலாம். பட் நான் ஒன்னு நினைச்சிருக்கேன் மைண்ட்ல. பட் இதுவுமே கரெக்ட் ஆன்சர் தான். அதுக்கு நம்ம சரி பாயிண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா நான் ஓகே, இது ஹூ நோஸ் மீ பெட்டர் தானே, அதனால நம்ம பாயிண்ட் கொடுத்துடலாம். ஆக்சுவலி நான் இன்னைக்கு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் கிரேவிங்கா இருந்தனாலயான்னு தெரியல, ஆனா எனக்கு இன்னைக்கு மைண்ட்ல ஃப்ரைட் ரைஸ் தான் நான் வச்சிருந்தேன். இப்போ மசாலா பூரி சொன்னேன். ஆக்சுவலி மசாலா பூரிமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதுக்கு நம்ம பாயிண்ட் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन, என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் எது? ட்ரீம் பிளேஸ், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. பிளேஸ்னா ஊர் மாதிரியா? ஊரு தான். இந்த இடத்துக்கு எனக்கு போகணும் ஆசை, அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நிறைய சொல்லியிருக்கேன். ட்ரிப் மாதிரியா? ஏதோ ஒரு ஊருக்கு எனக்கு போகணும். அது என்ன ஊரு? ரீசெண்டா நிறைய சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி. நோ, ஆக்சுவலி இது தப்பான ஆன்சர். கேரளா. அது நான் ரீசெண்ட் டேஸா நிறைய சொல்லிட்டு இருக்கேன், கேரளா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு பாயிண்ட் கிடையாது, 0 தான். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் 1 பாயிண்ட் எடுத்திருக்கேன். 1 பாயிண்ட் எடுத்துக்கா. அண்ட் என்னோட ஃபேவரட் ட்ரெஸ், அதாவது எனக்கு இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கு. அது தெரியும் எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் ஆனா வச்சிருந்தது இல்ல. அதெல்லாம் கிடையாது. நீ சொல்ல நீ கண்டுபிடிச்சிருவேன். லெஹங்கா. கரெக்ட். இதுக்கு நம்ம பாயிண்ட் தரலாம். மொத்தம் 3 क्वेश्चन கேட்போம், 2 பாயிண்ட் எடுத்துட்டான். அண்ட் இப்போ என்கிட்ட நீ என்கிட்ட பிடிக்காத விஷயம்னா இது கோர் மார்க் மாதிரி கொடுத்துடலாம். இது கொஞ்சம் பிளஸ் மார்க் ஏத்தி கொடுக்கறதுக்காக கோர் மார்க் கொடுத்துடலாம். என்கிட்ட பிடிக்காத விஷயம்னா என்ன உனக்கு? என்னை பத்தி அம்மா கிட்ட நல்லா போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஓகே, இது என்ன ஆன்சர் சொன்னாலும் கோர் 1 மார்க் கிடைச்சிடும். என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் என்ன? சாரி, என்னோட ஃபேவரட் மூவி என்ன? மூவியா? அந்த மாதிரி சொன்னதே இல்லையே. எனக்கே தெரியல கைஸ். அவ சொல்லட்டும் அது என் ஃபேவரட்டா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய இருக்கு. 3யா? சாரி, எனக்கு அந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்கும்னா நான் வாங்கிட்டு முடியாது. சோ இதுவும் 0 தான். ஆக்சுவலி அவுட் ஆஃப் 5 क्वेश्चंस நம்ம கேட்டுட்டோம். 5 क्वेश्चंसல 3 மார்க் தான் எடுத்துட்டாங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் அவங்களோட ரவுண்ட். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பிங்க் கலர் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. யார் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நாங்க கமெண்ட்ல வெயிட் பண்ணி பாக்குறோம். இப்போ அவர்ட்ட क्वेश्चन கேட்கட்டும். எனக்கு பிடிச்ச ஃபுட் நூடுல்ஸ் இல்ல, எனக்கு லஞ்ச் சாப்பாடு தானே பிடிக்கும். தாளிச்ச சாதம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. தாளிச்ச சாதம் இல்ல, மத்தியானம் லஞ்ச் சாம்பார் காரக்குழம்பு அந்த மீல்ஸ் மாதிரி பிடிக்கும். சரி ஓகே. ஆனா இப்ப நூடுல்ஸ் கொடுத்தா கீழே போட்டுருவா. ஓகே அப்பலாம் சரி ஓகே. எனக்கு பிடிச்ச ஆப்பா ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா அந்த
10th முடிச்சுட்டு அந்த லீவ்ல வந்து ஃபுல்லா இன்ஸ்டாகிராம். நான் போடாததெல்லாம் அவ போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராம் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா வந்து நான் வந்து ஆக்சுவலி இந்த நோட்ஸ் எல்லாம் போட மாட்டேன். பட் அவ வந்து எல்லாமே போட்டு ஏ டு இது எல்லாமே கத்துக்கிட்டா. அதுதான் ஃபேவரட். கண்டிப்பா இது எனக்கு மார்க் வந்துடும் கான்ஃபிடன்ஸ் தான். உன்ன பார்த்தா கத்துக்கிட்ட இன்ஸ்டாகிராம் பாக்குறது என்ன பார்த்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்பயில இருந்தா பாப்பேன். இவ வந்து இப்போ யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ பாக்குறத பார்த்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பாக்குறேன். சரி ஓகே. எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஷின்சான். கரெக்ட். ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுல ஷின்சான் பிடிக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டனால என்னன்னு தெரியல, எனக்கு அதை பார்க்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்பயுமே சில டைம் வந்து வச்சு பாப்பா. அதுல வந்து எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் சண்டையுமே வரும். வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். அதனால ஷின்சான். நான் வந்து என்ன மாதிரி டைப் மூவி பார்க்க விருப்பப்படுவேன்? காமெடியாவா, ஹாரராவா, ஃபேமிலி எமோஷனல் அந்த மாதிரி? ஃபேமிலி அண்ட் எமோஷனல். கரெக்ட். எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்கேன்? 2 மார்க் தானா? ஆமா. உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன். ஃபுட், ஆப், கார்ட்டூன், மூவிஸ் 4 क्वेश्चन கேட்டிருக்கேன். அதுக்கு நீ 3 மார்க் ஆன்சர் சொல்லிருக்க. எனக்கு வந்து காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. ஓகே கரெக்ட். ஆக்சுவலி இந்த क्वेश्चन நானே எடுத்து வச்சிருக்கேன். பட் ஸ்டில் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, கேட்கலாம் தான் நினைக்கிறேன். சரி வாங்க. இப்போ வந்து எத்தனை மார்க்? எனக்கு வந்து 4 out of 5 out of 4. ஓகே, அவளோட நான் லீடிங்ல தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர் நான் தான். ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து தேங்க்யூ. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர் நான் தான். அதே மாதிரி எல்லா ரவுண்டையும் வின் பண்ணி அவளை நம்ம வந்து வின் பண்றோம். ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ரவுண்ட் நம்பர் 2. இப்ப நான் தான் क्वेश्चन கேட்கணும். நான் பண்ற விஷயம் மைக்ல அடிச்சிட்டேன், சாரி, ஏதாவது சவுண்ட் கேட்டிருக்கோம். நான் பண்ற விஷயத்துல உனக்கு எது வந்து பிடிக்கும்? பிடிக்கும்னா இல்ல நம்ம அக்கா இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா ஃபீல், எதுல வந்து என்ன வச்சு நீ ப்ரௌடா ஃபீல் பண்ணிருக்க? நிறைய டைம்ஸ் வந்து மேத்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், ஹெல்ப் பண்றாளே ஸ்டடீஸ்க்கு நினைச்சிருக்கேன். ஓ ஓகே, நான் வேற ஒன்னு எதிர்பார்த்தேன். ஓகே நோ ப்ராப்ளம். என்னது எதிர்பார்த்தேன்? மார்க் அதையா? இல்ல மார்க் இருக்கு. இது வந்து கோர் மார்க் மாதிரி தான். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் क्वेश्चंस வந்து மார்க் கொடுக்குற மாதிரியே எடுக்கல. பட் ஸ்டில் ஓகே, நம்ம அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சிருக்கேன். இப்ப வந்து ஒரு சிஸ்டரா எனக்கு வந்து 1ல இருந்து 10க்குள்ள எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன்? 7. அந்த 3 மார்க் ஏன் தரல? முன்னாடி சொன்னேன், அம்மா கிட்ட நிறைய போட்டு கொடுப்பேன். ஓகே, அந்த மாதிரி. இந்த எனக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? காஃபி. டெஃபினெட்லி. எனக்கு கரெக்ட். நான் செய்யறதுல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஐ மீன் நான் குக்கிங், பேக்கிங் எதுவா இருந்தாலும் ஓகே. நான் செய்யறது ப்ரௌனி. ஓகே, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஓகே, நான் செய்யறதுல எந்த விஷயம் வந்து நல்லா இருக்கு, சரி இது நம்ம அக்கா செய்யறா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். புரியல எப்படி சொல்றது? நம்ம அக்கா இது பண்றா, அதனால நல்லது பண்றா, நல்லாதான் இருக்கு, நல்லா பண்றா, அந்த மாதிரி நீ எது நினைச்சிருக்க? அதான் எனக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ணே. அது வந்து அது வந்து எதை நினைச்சு நீ ப்ரௌடா ஃபீல் பண்ணிருக்கன்றது. இது வந்து நான் எந்த விஷயம் நல்லா பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, நல்லா பண்ற நீனு அப்படின்னு ஏதாவது ஸ்டடீஸே கொண்டுட்டு போய் அப்புறம் வந்து இந்த ப்ரௌனி செய்யறாலையும் ஒன்னா கொண்டு போறது வந்து ஓகே. அண்ட் 5 out of 5 கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து 5 out of 5 எடுத்துட்டேன். அக்காவோட நான் தான் லீடிங்ல இருக்கேன். பாப்போம் யாரு வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து வின் பண்ணிடுவேன் கைஸ். நானும் எக்ஸ்பெக்ட் ஆனலாம் கிடையாது. ரவுண்ட் நம்பர் 2ஓட சாதனா. எனக்கு வந்து சம்மர் பிடிக்குமா இல்ல ரெய்னி டேஸ் பிடிக்குமா? ரெய்னி டேஸ். கரெக்ட். 1 point. அப்புறம் வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஃபேவரட் கேம் போன்ல விளையாடுறது. சப்வே சர்ஃபர்ஸா? இல்ல, ஃபன் ரன் 3Dயா? அதுவும் வச்சுக்கலாம். நான் ஆனா நினைச்சது வந்து இந்த லூடோ
லூடோ கேம். ஓகே, நோ பாயிண்ட்ஸ். சரி, 1 மார்க் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட்ஸ் போட பிடிக்குமா இல்ல வெஸ்டர்ன் போட பிடிக்குமா? போடுறதுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் தான் பிடிக்கும். ஆனா வந்து இந்த இன்ஸ்டால போஸ்ட் போடுறதுக்காக இந்த வந்து ட்ரெடிஷ்னலா போட்டுட்டு இந்த கோயிலுக்குலாம் போகும்போது வந்து வெஸ்டர்ன் இல்ல, ட்ரெடிஷனல் தான் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். ஆனா வெஸ்டர்ன் போடணும்னு ஆசைப்படுவேன். போட்டிருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் ஆக்சுவலி என்ன தெரியுமா சொல்வாங்க, ட்ரெஸ் எடுக்க போகும்போது எனக்கு வெஸ்டர்ன் வேணும் அப்படின்னு எடுக்க போனேன்னு நினைப்பேன். என் மனசு மாறி ட்ரெடிஷனலுக்கா போயிடும். அதனால வந்து இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்லுங்க? நான் உள்ளார பையன் பார்க்க முடியும். அது மார்க் கிடையாது, 1 மார்க் தான். 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, என்னோட வந்து நம்மள எனக்கு வந்து புக்ஸ் படிக்க பிடிக்குமா இல்ல மூவிஸ் பார்க்க பிடிக்குமா? டெஃபினெட்லி வந்து மூவி தான் गाइस. ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் படிச்சும் பழக்கம் கிடையாது, ஸ்டோரி புக் படிச்சும் பழக்கம் கிடையாது. அதுக்கு நான் படிச்சது இல்ல படிச்சது சப்ஜெக்ட்டுக்காக படிப்பேன். புக் படிக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது गाइस. ஓகே, 4 क्वेश्चंसக்கு 3 மார்க்கா 2 மார்க். கரெக்ட். இப்போ வந்து என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். ஃபேவரட் சப்ஜெக்ட்டா? தமிழ் இல்ல, இங்கிலீஷ் இல்ல, மேத்ஸ் இல்ல, சயின்ஸ் சோஷியல் பிடிக்க. மேத்ஸா? கரெக்ட். ஓகே, 5 क्वेश्चंसல வந்து 3 மார்க் எடுத்துட்டான். இந்த ரவுண்ட்ல வந்து நான் தான் வின்னர். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். Thank you. அடுத்த ரவுண்ட் முடிவு பண்ணோம் யார் வின்னர். சோ வந்து ரவுண்ட் 3 गाइस. அண்ட் ரவுண்ட் 3ல என்னோட ரவுண்ட். நான் வர அடிக்கடி ஆவேசம் விட்டு இந்த மைக் வர அடிச்சிடுறேன். மைக்குக்கு எதுவும் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஹோப் ஃபார் தி பெஸ்ட். क्वेश्चन நம்பர் 1. என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் மீன்ஸ் இந்த ட்ரெஸ்லாம் நான் போட்டா நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ் போட்டா எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் நான் போட்டா நல்லா இருக்கு? அனார்கலி குர்த்தி. ஓகே, அது வந்து ஃப்ளீட் வச்ச மாதிரி. டெஃபினெட்லி குட். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து நான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காலேஜ் போட்டு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நான் அதுக்கு முன்னாடி வந்து சைட் கட் வச்ச குர்த்தி தான் போட்டுட்டு இருந்தேன். அது எனக்குமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து அனார்கலி போடும்போது எனக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுது. நிறைய பேர் சொல்றாங்களுமே கூட ஓகே இது வந்து நல்லா இருக்கு, ரீசெண்டா நீ போடுற ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நான் ரீசெண்டா அனார்கலிக்கு மாறி இருக்கேன். என்னோட ஃபியூச்சர்ல ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, அது ஃபியூச்சர் ட்ரீம். நான் வந்து சம்டைம்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சம்டைம்ஸ் இல்ல. என்னோட ஃபியூச்சர் ட்ரீம் எனக்கு இது ஆசை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ட்ரீம்னா இது எனக்கு ஆசை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆசைனா புரியல. ஆசை எது ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்? ஜாப். அது எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும். இல்ல நிறைய டைம்ஸ் வந்து நம்ம ஒரு பேக்கரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன ஷாப்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுவா இருக்கலாம். கரெக்டா சொல்லு, அதுவா இல்லையா? அதுதான். ஓகே, 100% இதே ஆன்சர் தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்துச்சு. ஓகே, நான் வந்து சொல்ல மாட்டா அப்படின்னு நினைச்சேன். எத்தனை மார்க்கு? எத்தனை மார்க்கா? 2 क्वेश्चन கேட்டுக்க, 2 क्वेश्चनமே மார்க். அப்புறம் என்ன பார்த்து வந்து நீ எந்த விஷயத்துல பொறாமப்பட்டிருக்க? ஐயோ நம்ம அக்காக்கு இது இருக்கே நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி எதுல பொறாமப்பட்டிருக்க? அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஆனா நீ எதுலயோ ஒண்ணு பொறாமப்பட்டிருப்பல்ல. ஏதாவது ஒண்ணு நான் அழகா கூட இருக்கலாம். மகாய்ஸால இக்னோர் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நான் நினைச்சது இல்ல. எந்த விஷயமும் கூடமா நினைச்சது இல்ல. இப்ப நான் நினைப்பேன் உனக்கு முடி என்னோட அதிகமா இருக்குன்ட்டு. அந்த மாதிரி நீ ஏதாவது நினைச்சிருப்பல்ல? இல்லையே. சொல்லு, ஏதாவது இருக்கும். வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏமாத்துறா என்ன. உனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி நினைச்சதே இல்ல. சாரி, எனக்கு ஆன்சரே தெரியல. ரியலி? நீ என்ன நினைச்ச? நான் எதுவும் நினைக்கல. அதான் நான் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கேன். இல்ல இல்லையா? அப்ப இதுக்கு வந்து அவனுக்கு முட்டமா இருக்கு. சோ क्वेश्चन கேட்டதா அதுக்கு 2 மார்க் எடுத்துட்டேன். மை ஃபேவரட் ஹாபி, அதாவது நான் ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது எனக்கு வந்து படிக்கிறது எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அது பிடிக்கும். நோ நோ நோ, தூங்குறதுதான் ஹாபில சேர்த்துக்கலாம். பட்
நான் கேட்டேன் போன் பாக்குறது பிடிக்கும் இல்ல கேக்ஸ் அந்த மாதிரி நீ ஏதாவது சொன்னா இதுக்கு மார்க் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து பேக்கிங் தான் வந்து ஒரு ஹாபின்னு சொல்லுவேன். நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க. எத்தனை 4வது ஆன்சருக்கு வந்து இப்படி சொல்றாங்க, இது தப்பு. ஃபர்ஸ்ட் சொன்னது தூங்குறது, அது கிடையாது. எனக்கு ஃப்ரீ டைம்ல வந்து பேக் பண்ண அண்ட் நல்லா வந்து அந்த மாதிரி பண்ணது இல்ல. எனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவேங்க. எனக்கு அதை நான் பிடிச்சு பண்ற ஒரு வேலை அப்படின்னா கண்டிப்பா அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கு 2 மார்க் தான். நான் இப்ப வந்து நான் கஞ்சமா இது வந்து சொல்ற ஆன்சருக்கு மார்க் கொடுத்துடலாம், ஏன்னா வந்து கொடுத்துதான் இது வந்து கோர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் வந்து கஞ்சமா இல்ல நிறைய காசு செலவு பண்றவளா? எப்படி சொல்றது, உனக்கு வந்து சாப்பிடுறதுல கிரேவிங்ஸ் இருக்குன்னா காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கிடுவேன். இப்ப வந்து அவசியமா ஏதாவது தேவைன்னா வாங்கிடுவேன். சப்போஸ் பினான்சியல் ப்ராப்ளம் அந்த மாதிரினா வாங்க யோசிப்பா, ரொம்ப முக்கியமா இருந்தாதான் வாங்குவேன். என்ன சொல்ல வர? செலவு பண்ணுவானா இல்ல வந்து உடனே செலவு பண்ணிடுவேன். பொருட்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுவேன். ஓகே. அண்ட் இப்போ அவளோட ராங். மார்க் 3 மார்க் 3 மார்க் 5க்கு 3. गाइस வந்து நான் 5 மார்க் எடுத்தா மட்டும்தான் என்னால இந்த கேம்ல வின் பண்ண முடியும். இன்கேஸ் நான் 4 மார்க் எடுத்தா கூட வந்து கேம் டை ஆயிடும். அண்ட் 4க்கும் கம்மியா எடுத்தேன் அப்படின்னா வந்து நான் ஜெயிச்சிருவேன். அன்பார்ச்சுனேட்லி அன்பேரபிள். ஓகே, பாப்போம். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். 5 மார்க் எடுக்கிறேன். ஓகே, क्वेश्चन கேளு. என்னோட ஃபேவரட் கலர், இதெல்லாமே பேசிக்கான क्वेश्चंस தான். பிங்க், தப்பு. கிரீன். கிரீனா? ஆமா. ஓகே गाइस, எனக்கு கிரீன் தான் பிடிக்குமே ரொம்ப. இது வந்து அவுட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமும் ஒன்னு தப்பா சொன்னேன் அப்படின்னா கன்ஃபார்மா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். இன்கேஸ் நான் 4 கரெக்டா சொன்னேன் அப்படின்னா கேம் டை ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபேவரட் ஹீரோ, ஓ மை காட், தனுஷ். கரெக்ட். அன்பார்ச்சுனேட்லி. எனக்கு பிடிச்ச பிளேஸ் இங்க போனோம்னு சொல்லிருக்க மாட்டோம், ஆனா நம்ம போயிருக்கோம் நிறைய தடவை. போக பிடிக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். இரும்பை கோவில் கோயில். நான் நிறைய நினைச்சேன், அதுக்குள்ள இவ என்னமோ கன்ஃபியூஸ் பண்றேன். நான் போகணும்னு சொன்னது இல்ல அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்றேன். ஓகே ஓகே. அவுட் ஆஃப் 3ல 2 மார்க் வாங்கியிருக்கேன். என்னோட ஃபேவரட் ஹீரோயின். ஹீரோயினா? டெஃபினெட்லி நான் தோக்க வாய்ப்பு இருக்கு गाइस. இல்ல எனக்கே தெரியல, நீ சொல்றத வச்சுதான் தெரியும். இப்பெல்லாம் கேட்டா வந்து எனக்கு வந்து மார்க் கொடுக்கணும் गाइस. கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி சொன்னா நான் வந்து ஒரு 5 பேர் வச்சிருக்கேன் என்னோட லிஸ்ட்ல. அதுல நீ சொன்னா ரீசெண்டா நிறைய இதுல நடிக்கிற ஹீரோயின் இருக்காங்களா அதுல? அனுப்பாமா? ஓகே. இன்னும் 1 மார்க் நம்ம வின் பண்ணிட்டோம்னா டை ஆகும். அண்ட் அவுட் ஆயிட்டோம்னா என்னோட ஃபேவரட் மூவி 3. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இப்ப வந்து அந்த 3 மூவி ஏதோ அதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். அதனால எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. அண்ட் டெஃபினெட்லி இந்த கேம் வந்து டை ஆயிடுச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம அகைன் திரும்பி சொல்லுவோம், நீங்க வந்து எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சீக்கிரமா நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் கஸ்டமைஸ் கேக் வேணும்னாலும் ப்ரௌனிஸ் வேணும்னாலும் மறக்காம நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் வென்யூ சர்டிபிகேட் கூட நம்ம அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவர் வந்து நீங்க ரிட்டன் கிஃப்ட்க்கு ப்ரௌனி ஏதாச்சும் வேணும்னாலும் கண்டிப்பா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே பை. நெக்ஸ்ட் வீடியோ. இந்த சேலஞ்ச் இருக்கு வந்து 11:17 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட half an hour கிட்ட ஆயிருக்கு. half an hourல முடிச்சிருக்கோம். ஓகே, நான் வந்து ஒரு 1 hour 2 hour ஆகும்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டோம். ஏன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 20 क्वेश्चंस எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம். क्वेश्चंस எடுக்க ஐடியாவும் இல்ல, தெரியவும் இல்ல.
சாட்ஜிபிடி போட்டு அது ஒரு 150 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 150 கொஸ்டின்ஸ் எங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 கொஸ்டின்ஸ் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால இனிமேட்டு கொஞ்சம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் கண்டென்ட்லாம் கொண்டு வரோம். எங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கும் எந்த மாதிரி சேலஞ்ச்லாம் வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். See you on next video. Bye.